எப்படியாவது யோகிக்கு இந்த தகவலை சொல்லணுமே. Shiva going to Pugal school. What to do? Shiva going to Pugal school. What to do? சிவா எப்படி புகழ் ஸ்கூல கண்டுபிடிச்சா? என்ன பண்றது? யோகி கால் பண்றானே. சொல்லுங்க ஜி. சிவா பக்கத்துல இருக்கானா? ஆமா ஜி, கார்ல தான் போயிட்டு இருக்கேன். எப்படி கண்டுபிடிச்சான்? அத நேர்ல வந்து சொல்றேனே ஜி. ஓகே ஓகே. இன்னும் எவ்வளவு தூரம் இருக்கு ஸ்கூலுக்கு? ஜி அதாவது 3 kg இருக்கு ஜி. 3 kனா 3 கிலோமீட்டரா? ஆமா ஜி, ஆமா ஜி. அப்போ 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்காங்களா? ஜி என்ன ஜி சைலண்ட் ஆயிட்டீங்க? கே வேற கம்மி ஆயிட்டே இருக்கு ஜி. சரி இரு, நான் ஏதாவது பண்றேன். ஓகே ஜி, ஓகே ஜி. ஐயா ஐயா என்னாச்சுங்க ஐயா? ஒண்ணுல, நத்திங் சீரியஸ், சும்மா டென்ஷன். நீங்க போங்க. உங்களை போங்கன்னு சொன்ன. யோகி சாரு. சொல்லுங்க பாஸ். பஷீர் எங்க இருக்க? நான் கக்கர்டுமா ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கேன் பாஸ். சூப்பர், நான் சொல்ற மாதிரி செய். சொல்லுங்க பாஸ். ஓகே, நான் பாத்துக்கிறேன். ஓகே, தேங்க்யூ பாஸ். ஓகே. சிவா சார், நீங்க சொன்ன கோவில் பக்கத்துல இருக்கிற ஸ்கூலுக்கு தான் வாங்க. ஆஹா, இவனை உள்ள கூட்டு போனா கண்டுபிடிச்சிருவான். வாட்ச்மேன் கிட்டே விசாரிச்சுட்டு போயிடுவோம். சிவா சார் வாங்க, வாட்ச்மேன் கிட்ட ஃபோட்டோ காமிச்சு விசாரிப்போம். இன்னொன்று உள்ளே போய் பிரின்சிபால் கிட்டே கேட்கலாம், அப்போ தான் கரெக்டாக தெரியும். சிவா சார், ஒருவேளை அவங்க இந்த ஸ்கூலுக்கு வந்திருந்தா தினமும் இந்த வாட்ச்மேன் தாண்டி உள்ளே போயிருக்க முடியும். எப்படியும் வாசல்ல இருந்து டாடா காமிச்சிருப்பாங்க, உள்ள மறந்துட்டு போன டிஃபன் பாக்ஸ் எடுத்து வந்து கொடுத்துருப்பாங்க, ஸ்கூல் பஸ்ஸை மிஸ் பண்ணியிருந்தா கொண்டு வந்து விட்டுருப்பாங்க. ஸோ இப்போ எல்லா சந்தர்ப்பத்திலையும் வாட்ச்மேன் பார்த்துருப்பாருல்ல. ஸோ வாட்ச்மேன் விசாரிப்போம், அவர் கண்டிப்பாக தெரியும். இல்லை சுரேந்தர், உள்ளே போய் பிரின்சிபால் கிட்டே விசாரிக்கலாம், வாங்க.
ஓ விட்ட மாட்டேங்கிறானே. எக்ஸ்கியூஸ் மீ சார். போனுங்க. யா சாப். பிரின்சிபலை பார்க்கணும். ஓ தமிழா? வாங்க சார் போலாம். கும்பலாலாம் போகக்கூடாது. ஓகே மிஸ். 2 பேருக்கு மேலலாம் போகக்கூடாது. தேவையில்லாம இங்க அங்கெல்லாம் சுத்திட்டு இருக்க கூடாது. அப்படி போனா பனிஷ்மெண்ட். ஒழுங்கா கிளாஸ்க்கு போங்க. மேடம் இவங்க 2 பேரும் உங்களை பார்க்கணும்னு சொன்னாங்க. சரி நீங்க போங்க. ஓகே மேடம். சொல்லுங்க சார். என் பேர் சிவா. நான் சென்னையிலேருந்து வரேன். எனக்கு ஒரு பொண்ணை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும். அவங்களோட குழந்தை இந்த ஸ்கூலில் தான் படிக்கிறாங்களான்னு தெரிஞ்சுக்கணும். ஸ்டூடெண்ட் நேம் சொல்லுங்க. ஸ்டூடெண்ட் நேம் தெரில மேடம். 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க அம்மா பேர் சக்தி. சார் ஸ்டூடெண்ட் நேம் சொன்னா ஈஸியா கண்டுபிடிக்கலாம். நீங்க அம்மா பேரை சொன்னீங்கன்னா எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஒரு நிமிஷம் மேடம். இவங்க தான் குழந்தையோட அம்மா. ஐயோ போச்சு. இவங்க மட்டும் உண்மையை சொல்லிட்டா முடிஞ்சது. சாரி சார், இவங்களை நான் பார்த்தது இல்ல. ஆஹா யோகி ஏதோ பிளான் பண்ணிட்டான். சூப்பர். என்னங்க சார்? சார் நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல நம்ம தப்பான ரூட்ல போயிட்டு இருக்கோம். ஓகே மேடம். தேங்க்ஸ் மேடம். சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். இட்ஸ் ஓகே. வாங்க சார் போலாம். தேங்க்ஸ் மேடம். உங்களை மிரட்டினதுக்கு ரொம்ப சாரி. பரவாயில்ல சார். இனிமே ஆள் தெரியாம இந்த மாதிரிலாம் தைரியமா பேசாதீங்க. புரிஞ்சதா? போங்க வேலையை பாருங்க. போங்க. சொல்லு பாஸ். சக்சஸ் பாஸ். தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச். எஸ். ஐயா சும்மா நான் சந்தோஷமா இருக்கேன். நத்திங் சீரியஸ். நீங்க உள்ள போங்க. முதல்ல வரும்போது கோவமா இருந்தாரு, இப்ப சந்தோஷமா இருக்காரே. என்னாச்சு ஐயாவுக்கு? அம்மா அம்மா அம்மா. என்ன யோகி இன்னைக்கு இவ்ளோ சந்தோஷமா இருக்க? அது கல்யாண பத்திரிக்கை வந்துருச்சுமா. அட கல்யாணம்னதும் என் பையன் முகத்துல வெக்கத்தை பாரு. போங்கம்மா. யோகி உன்னை இப்படி பார்க்கணும்னு உன் அம்மா எவ்வளவு நாள் ஆசைப்பட்டிருக்கேன் தெரியுமா? அது இப்பதான் நடந்திருக்கு. சரி பத்திரிகையை காட்டு பார்க்கலாம். இந்தாங்கம்மா பாருங்க. யோகி உங்க 2 பேரோட போட்டோவையும் இப்படி சேர்த்து பார்க்கும்போது இந்த மேட் ஃபார் ஈச் அதர்.
ஆ, அந்த மாதிரியே இருக்கு யோகி. ஐயோ யோகி, உங்க போட்டோ வால பத்திரிகை அழகா இருக்கா இல்ல பத்திரிகையால உங்க போட்டோ அழகா இருக்கான்னு எனக்கு சொல்ல தெரியல. ஆனா மொத்தத்துல பத்திரிகை ரொம்ப அழகா இருக்கு யோகி. உன் செலக்ஷன் சூப்பர்ப்பா. அம்மா போதும்மா, என்னை நீங்க ரொம்ப வெக்கப்பட வைக்கிறீங்க. நான் போய் சக்திக்கு பத்திரிக்கை காமிச்சிட்டு வந்துட்டுமா? தாராளமா போயிட்டு வா. சரிம்மா, போயிட்டு வரேம்மா. அப்பாடா, முதல் வேலையா கோயிலுக்கு போய் கல்யாண பத்திரிகையை வச்சு சாமி கும்பிட்டுட்டு வரணும். கடவுளே, தீர்க்க சுமங்கலே பவ. கடவுளே, எல்லாத்தையும் நல்லபடியா நடத்தி கொடுங்க. வாங்கோ, வழக்கம் போல உங்க பையன் பேருக்கு அர்ச்சனையா? இன்னைக்கு அர்ச்சனை மட்டும் இல்ல சாமி, இத்தனை நாள் வேண்டுதலுக்கு பலனும் கிடைச்சிருக்கு. என்னம்மா சொல்றேன்? இது என் பையனோட கல்யாண பத்திரிகை. இந்த பத்திரிகையை சாமி பாதத்துல வச்சு பூஜை பண்ணி கொடுங்க. அடடே, பையனுக்கு கல்யாணம் பிக்ஸ் ஆயிடுதா? பேஷ் பேஷ், க்ஷேமமா செஞ்சுட்டா போச்சு. கொடுங்க. பேரு குடிங்க. நட்சத்திரம் எல்லாம் சொல்லுங்க. ஆதித்யா யோகி, ஆதித்யா யோகி நாம மூல நட்சத்திரம், மூல நட்சத்திரம், தனுசு ராசி. தனுசு ராசியாம் ஜாதஸ்ய சககுண கடவுளே, க்ஷேமஸ்ய என் பையன் கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். ஆரோக்கியஸ்வர்யாணாம் அபிவிருத்தியர்த்தம். கடவுளே, என் வேண்டுதலுக்கு செவி சாய்ச்சிட்டப்பா. என் பையனோட கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். அதுக்கு நீதான்ப்பா துணையா இருக்கணும். கற்பூர நீராஞ்சனம் சமர்ப்பயாமி. இந்தாங்கம்மா. அம்மா, கல்யாண பத்திரிகையை சுவாமி பாதத்துல வச்சுட்டேன். உங்க பையனோட கல்யாணம் சீரும் சிறப்புமா அமையும். சந்தோஷமா, எந்த சங்கடமும் இல்லாம போயிட்டு வாங்க. ரொம்ப நன்றி சாமி. வாங்க. ஆ, கடவுளே. ஆரத்தி எடுத்துக்கோங்க. சிவா சார், நானும் பல முறை சொல்லிட்டேன், நீங்களும் கேட்கவே மாட்டீங்க. என்னாலையும் சொல்லாம இருக்க முடியல. ப்ளீஸ் சார், சொல்றத கேளுங்க. நீங்க தப்பான ரூட்ல போயிட்டு இருக்கீங்க. சக்தி உயிரோடவே இல்ல. சரி, அப்படியே இருந்தாலும் டெல்லியில இருக்க வாய்ப்பே இல்லைங்க. ஏன்னா நாம டெல்லியில சந்து பொந்து விடாம தேடிட்டோம். எங்கேயுமே சக்தி இல்லையே. அவங்க வேற ஏதாவது ஊர்ல கூட இருக்கலாம்ல. புரியுது. அவங்க வேற ஊர்ல இருந்தா எப்படி டெல்லியில பாத்துக்க முடியும்ன்றதானே உங்க கேள்வி. இங்க பாருங்க சிவா சார், நீங்க பார்த்ததா சொல்ற கோயில் ரொம்ப விசேஷமான கோயில். அந்த கோயிலுக்கு எல்லா ஊர்ல இருந்தும் மக்கள் வந்து போறது சகஜம். அந்த மாதிரி சக்தியும் வந்து போயிருக்கலாம்ல. ஆனா சக்தி டெல்லியில இல்ல, அது மட்டும் கன்ஃபார்ம். அண்ணா, அந்த லெஃப்ட்ல கோயில் கிட்ட நிப்பாடுங்க. என்ன சிவா சார் இங்க இறங்கிட்டீங்க? இல்ல, எனக்கு மனசு சரியில்லை. வீட்டுக்கு போங்க, நான் கோயிலுக்கு போயிட்டு அப்புறம் வரேன். இல்ல சார், நானும் வேணா உங்க கூட வரனே. இட்ஸ் ஓகே, நீங்க கிளம்புங்க. கோயிலுக்கு ஐயோ பாவம். அவதான் உன்ன விடமாட்டேன். இந்தாப்பா, இந்த தேங்காயை சாப்பிடு. இந்தா.
கடவுளே, ஏன் என்னை இப்படி சோதிக்கிற? நான் யாருக்கு என்ன பாவம் பண்ண? எதுக்கு என் சக்தியும் என் குழந்தையும் இத்தனை வருஷம் என்கிட்ட இருந்து பிரிச்சு வச்ச? சக்தியை என் கண்ணில் காட்டுற மாதிரி காட்டி திரும்பவும் ஒளிச்சு வச்சிட்டியே. இப்ப என் சக்தி எங்க இருக்கா? என் குழந்தைய பார்க்கணும் போல எனக்கு ஆசையா இருக்கு. என் மனைவி உயிரோட இருந்திருக்கா, ஆனா எத்தனை நாள் அவ செத்து போயிட்டான்னு நினைச்சு நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். எதுக்கு இது பிரிவு? என் வாழ்க்கையில நீ ரொம்ப விளையாடிட்ட. போதும், உன் விளையாட்டை நிறுத்திக்கோ. என் கேள்விக்கு பதில் சொல்ல. என் மனைவி எங்க இருக்கா? என் குழந்தை எங்க இருக்கா? அவங்களை என் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்து. எனக்கு என் மனைவி குழந்தையோட சேர்ந்து சந்தோஷமா வாழணும்னு ஆசையா இருக்கு. என் சக்தியை என்னோட சேர்த்து வச்சிரு. நான் உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஐயோ ஐயோ என் செயின் புடிங்க புடிங்க திருட திருட புடிங்க சீக்கிரம் ஐயோ ஐயோ என் செயின் திருடிட்டு போறா புடிங்க யாராவது சீக்கிரம் புடிங்க ஏய் ஏய் நில்லுடா நில்லுங்க போகாதீங்க கேளுங்க சீக்கிரம் போப்பா அவனை விடாத புடிப்பா ஏய் நில்லுடா. ஏய் நில்லுடா. ஐயோ புடிங்க புடிங்க ஏய் நில்லுடா. ஏய் குடுடா. சொல்றேன் கேளு, செயினை குடுடா. குடு. ஐயோ சொன்ன கேளுடா. குடு. ஏய். ஏய். ஐயோ உனக்கு அடிபட்டுடுச்சாப்பா ஐயோ எனக்கு ஒண்ணும் இல்லம்மா. நாங்கம்மா. எனக்கு ஆபத்துன்னு வரும்போதெல்லாம் சரியான நேரத்துல வந்து நீதாப்பா காப்பாத்துற ரொம்ப நன்றிப்பா பரவாயில்லம்மா, இருக்கட்டும். ஐயோ என்னப்பா இது நெத்தில ரத்தம் வருது வா வா நம்ம ஹாஸ்பிடல் போலாம் வா அம்மா, அது ஏற்கனவே அடிபட்டதுதாம்மா. மறுபடியும் அதிலே பட்டனால ரத்தம் வருது. ரூம்ல மெடிசன் இருக்குமா, நான் பாத்துக்கிறேன். அதெல்லாம் இல்ல என் வீடு பக்கத்துல தான் இருக்கு நீ வா நான் ஏதாவது மருந்து போட்டு விடுறேன் உனக்கு இல்லம்மா, இருக்கட்டும், பரவாயில்ல. சின்ன அடிதானே, சரியாயிடும். என்ன தம்பி இப்படி அலட்சியமா பேசுறீங்க எனக்காக கஷ்டப்பட்டு அந்த திருடன் கூட சண்டை போட்டு இந்த செயினை வாங்கி கொடுத்திருக்கீங்க என்னால உங்க நெத்தியில ரத்தம் வருது அது எப்படி என்னால உங்களை அப்படியே விட்டுட்டு போக முடியும் இதெல்லாம் சரிப்பட்டு வராது தம்பி வீடு பக்கத்துல தான் தம்பி இருக்கு வாங்க தம்பி அம்மா பரவாயில்ல. வாங்க தம்பி போலாம் வாங்க